இன்னொரு ரோஹித் வெமுலாவா என்ற கேள்வியோடு தொக்கி நிற்கிறது மாணவர் முத்துகிருஷ்ணனின் மரணம். தற்கொலை என்று காவல்துறை கூறும் இந்த சம்பவம் முத்துகிருஷ்ணனின் குடும்பத்தை துயரக்கடலில் ஆழ்த்தியுள்ளது. ரஜினி கிரீஷ் என்ற பெயரில் முகநூலில் இயங்கி வந்த முத்துகிருஷ்ணன் பல அரசியல் நிகழ்வுகள் பற்றியும் ரோஹித் வெமுலா குறித்தும் பதிவுகளை இட்டிருக்கிறார். சமத்துவம் மறுக்கப்படும் போது அத்தனையும் மறுக்கப்படுகிறது என்கிறது முத்துகிருஷ்ணனின் முகநூல் பக்கத்தின் கடைசி பதிவு. இந்த பதிவுக்கான பின்னணி என்ன என்ற கேள்விக்கு விடை கிடைக்காத நிலையில் அவரை இழந்து தவிக்கிறது முத்துகிருஷ்ணனின் குடும்பம். தாய், தந்தை, 3 சகோதரிகள் என குடும்பத்தின் ஒவ்வொருடமும் அதிக பாசம் கொண்டிருந்த முத்துகிருஷ்ணன் அடுத்த வாரத்தில் சேலம் வருவதாக கூறியிருக்கிறார். சின்ன வயசுலேருந்து கிரிக்கெட்டு பார்க்க கூட மாட்டான், விளையாடவும் மாட்டாங்க சார். படிப்புலேயே தாங்க சார் இன்ட்ரெஸ்ட் காட்டுவோம். வேறு எதுலேயுமே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. படிப்புலேயே தான். படிப்பில் கவிதை எழுதுறதுல, போயம் இது பண்ணுறதுல. சாட்டர்டே நைட்டு கூட பேசுனாங்க சார். சரி எக்ஸாம் போகிறேன், நல்லபடியாக எழுதிட்டு வா, பார்த்து பத்திரமா போயிட்டு வந்துட்டேன். அப்பா கூட எதுவும் சொல்லைங்க சார். நல்லா தாங்க சார் பேசுனாங்க. நெக்ஸ்ட் வீக் வரேன்ட்டேன். ஆனால் இப்படி வருவான்னு நினச்சே பார்க்கல. எல்லாமே போல்டாக பேசுவான். எந்த ஒரு இதுவுமே அவனுக்கு கிடையாது. எல்லாமே போல்டு டைப் தான். எதுவுமே மறைக்க மாட்டான். எங்கிட்ட எல்லாமே ஷேர் பண்ணுவான். இவ்வளோ நாளாக நடந்தது எல்லாமே சொல்லணும். ஆனால் இதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் சாட்டர்டே நைட்டுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மாட்ட தான் பேசியிருக்காங்க. ஏன்னா எதுவுமே சொல்லலை. எதாக இருந்தாலும் சொல்லிடுவாங்க. அப்படி எதுவும் ஒளிவு மறைவு அவனுக்கு கிடையாது. எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிடுவாங்க. சிறு சிறு விஷயங்களையும் பகிரும் தங்கள் சகோதரன் மன அழுத்தம் எதுவும் இருந்தால் அதையும் கூட சொல்ல தயங்கியிருக்க மாட்டார் என்பது இந்த சகோதரிகளின் உறுதியான நம்பிக்கை. படித்து முடிச்சுட்டு பையன் வருவானே. எங்கள் அம்மாவுக்கு போன வாரம் கூட ஃபோன் பண்ணிக்கிறாங்க சார். அடுத்த வாரம் நான் வந்துடும்மா, கவலைப்படாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். எதையும் மறைக்க மாட்டாங்க சார் என்கிட்ட. முடி வெட்டிட்டு வந்தால் கூட இது நல்லா இருக்குதாப்புல, எப்படி வெட்டியிருக்காங்க, நல்லா இருக்காங்களா அப்படின்னு அழகாக இருக்காருண்ணா அப்படின்னு கேட்பாங்க சார். எதுவுமே இது பண்ண மாட்டான். மத்திய கால வரலாற்றை ஆய்வு படிப்பாக எடுத்து படித்து வந்த முத்துகிருஷ்ணனுக்கு வரலாற்றில் இடம்பெறும் முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்பது கனவாக இருந்தது என்கிறார்கள் அவரது குடும்பத்தினர். அந்த கனவு இன்று கலைந்துவிட்டது. அந்த கனவு அவருக்கு வீண் போயிருந்தாலும் கூட அவரது மரணத்திற்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதே தற்போதைய இவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் சேலத்திலிருந்து எஸ். மோகன்ராஜ்.